ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம், சித்தயோகம் கரிநாள். இன்றைய திதி தேய்பிறை நவமி திதி இரவு 8:54 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மதியம் 1:49 வரை உள்ளது. பின்பு சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை உள்ளது. மாலை 4:45 5:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் மதியம் 1:49 வரை. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும். 1:49 மணிக்கு மேல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்பட்டால் அவர்கள் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு காளியம்மன் கோவிலுக்கு அல்லது துர்க்கையம்மன் கோவில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பின் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வணங்கிய பின் அவர்கள் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாமல் மாமூல் பணிகளை செய்வது உத்தமமாகும். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். என்றால் எண்ணெயாக சுறுசுறுப்பாக வேலையை செய்து முடிப்பவர்கள். இன்று உங்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். ஆதாயமும் நீங்கள் பெறுவீர்கள். ப்ரமோஷன் லிஸ்டில் உள்ளவர்களுக்கு நிர்வாகம் ஓகே சொல்லிவிடும். இப்பொழுது பணியில் சேர்ந்தவர்களுக்கு பெர்மனண்டாக வாய்ப்பு உள்ளது. மேஷராசி அன்பர்களுக்கு, கடின உழைப்பாளிகளுக்கு இன்று ஆதாயம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் பெரு வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரம் நன்றாக நடந்து லாபம் அதிகமாகும். மேஷராசி அன்பர்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் முருகன் ஆலயம். முருகன் ஆலயத்தில் சென்று ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக என்று 108 தடவை சொன்னால் அவர்களுக்கு பணவரவு தனவரவு இரண்டும் கிட்டும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆனந்தம் பெருகும், சுகம் கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்று பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. ஆனால் நீங்கள் இன்று செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், காலையில் காக்கைக்கு எள்ளெண்ணம் வைத்துவிட்டு மதியம் கோமாதா என்ற பசு அன்னைக்கு நீங்கள் வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு மேன்மேலும் பணவரவு தனவரவு இரட்டிப்பாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று எல்லா பணிகளையும் நாங்கள் செய்து முடித்து விட்டோம் என்று நிம்மதியாக பெருமூச்சு எடுத்து ஓய்வெடுக்கலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு ஓய்வெடுக்க மாட்டீர்கள். உங்களுக்கு நண்பர்கள் ஆதாயம் கிடைக்கும். இன்னும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நம்ம கமிஷன் அடிப்படையில் உள்ளவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகள் இன்று அவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தாங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் ஓரளவு உருப்பிடிய அளவாவது காக்கைக்கு வைத்தால் அவர்களுக்கு மேல் மேலும் லாபங்களும் வருமானங்களும் கூடும். மிதனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டால் மேலும் மேலும் உங்களுக்கு பணவரவு தனவரவு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நேற்று வரை நீங்கள் செலவு செலவு என்று இருந்திருப்பீர்கள். இன்று நிச்சயமாக உங்களுக்கு வரவு உண்டாகும். வரவு என்றால் எதிர்பாராத இடத்திலிருந்து. மிக நாள் உங்களுக்கு போக்கு காட்டியவர்கள் இன்று பணத்தை கொடுத்து விட்டு செல்வார்கள். வாராத கடனும் ஓரளவுக்கு வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு 2025க்கு பிறகு கடினமான காலங்கள் கழியப் போகின்றது. நிம்மதி பெருமூச்சு வரப்போகின்றது. ஆகையால் நீங்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் இன்று காலையில் செய்ய வேண்டியது, காக்கைக்கு எள்ளெண்ணம் வைத்து மதியம் நீங்கள் 4 கால் பிராணியான பைரவருக்கு நீங்கள் பிஸ்கட்டை வாங்கி அளியுங்கள். பின் முதியவர்கள் யாராவது தென்பட்டால் அவர்களுக்கு
உங்களால் முடிந்த அளவு ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்கள். அது உங்களை மேல் மேலும் உயர்த்தும். உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். ஆகவே நற்செயலை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, இன்று அன்பானவர்கள், பண்பானவர்கள், ஆனால் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். எதையும் எதிர்கொள்ள துணிபவர்கள். அதாவது நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் எதையும் துணிந்து செய்வீர்கள். ஒரு உங்களுக்கு சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணமும் உண்டு. அப்பணிகளையும் நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். இன்று உங்களுக்கு செலவு ஏற்படும். ஆகையால் நீங்கள் திட்டமிட்டு செலவிடுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுங்கள். எந்த செலவு செய்தால் இன்று காரியம் நடக்கும், நமக்கு எது தேவை என்று அறிந்து செய்தீர்கள். சிலருக்கு வீட்டு மராமத்து வேலை வரும், சிலருக்கு வண்டி வாகனத்தில் செலவு இருக்கும், சிலருக்கு அவர் தொழில் புரியும் இடங்களில் செலவுகள் வரும். ஆகையால் அந்த செலவுகளை சிக்கனமாக செயல்படுத்துங்கள். உங்களுக்கு வருமானமும் உண்டு, தனவரவு பணவரவு இரண்டும் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே நற்செயல் என்னவென்றால், இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் நீங்கள் அன்னதானம் அளியுங்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம் அல்லது காளியம்மன் ஆலயம். அங்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கினால் பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, இதுவரை நீங்கள் எல்லா விஷயத்திலும் சாதித்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தாமதமாகத்தான் முடியும். அதற்காக வருத்தப்படாதீர்கள். நிச்சயமாக முடிந்துவிடும். தாமதமாகின்றதே, நமக்கு நடக்குமா நடக்காதா என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் கொஞ்சம் நொய்யரிசி என்பார்கள், பச்சரிசியை அரைத்து நொய்யாக்கி அதை அரசமரத்தடி விநாயகர் கோயிலில் இருக்கின்ற இரும்பு புற்றுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்து தூவுங்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் பணவரவு தனவரவு வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பின் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை வணங்குங்கள். அதன் பின் நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்குங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் தாமதம் நீங்கி வருவாய் வரும். துளாராசி அன்பர்களே, இன்று வீட்டை விட்டு நம்ம வெளியே கிளம்பினோம், அலுவலகத்தை கிளம்பினோம், ஏதோ தடங்கள் ஏற்பட்டது. சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் கால் சுளுக்கு ஏற்பட்டது என்பார்கள். சிலர்கள் வண்டியை இறக்கும்போது ஸ்டார்ட் ஆகவில்லை என்பார்கள். அதெல்லாம் தடங்களாக நினைப்பீர்கள். அந்த தடங்களை பற்றி வருத்தப்படாதீர்கள். நேராக செல்லுங்கள். பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு சிறு தேங்காய் உடையுங்கள், அல்லது ஒரு தீபமாவது ஏற்றுங்கள். பின் உங்கள் செயல்களை செய்யுங்கள். அந்த தடங்கள் நொடியில் மறைந்துவிடும். உங்களுக்கு காரிய அனுகூலமாகும். அந்த காரிய அனுகூலமாகுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நொய்யரிசி, அதாவது பச்சரிசியை நொய்யாக்கினதை நீங்கள் கையில் ஒரு பிடியை எடுத்துக்கொண்டு போய் அரச மரத்தடி விநாயகர், அங்கு நாகங்கள் இருக்கும், புற்றுகள் இருக்கும், அந்த எறும்பு புற்றுக்கு நீங்கள் போடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தனவரவு பணவரவு எல்லாம் வந்து சேரும். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் களிப்பாக இருப்பீர்கள், அதாவது சுகமாக இருப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஒன்று மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். யாரையும் நீங்கள் பேசும்பொழுதும், குறிப்பிட்டு பேசும்பொழுதும் அவர்களை வாழ்த்தி பேசி பாருங்கள். உங்களுக்கு எல்லா காரியமும் அனுகூலமாகும். பேச்சிலும் செயலிலும் நீங்கள் எதையும் வெளிப்படையாக காட்டாதீர்கள். மனதிற்குள் வைத்துக்கொண்டு அவ்வாறு நீங்கள் செயல்பட்டீர்கள்னால் உங்களுக்கு லாபமும் கிட்டும், மற்றவர்களால் அனுகூலமும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மனக்களிப்பு உண்டாகும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயம். ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றிதான். காலையில் எழுந்தவுடன் பிள்ளையார் கோவில் சென்று ஒரு அருகம்புல் கொஞ்சோண்டு எடுத்து பிள்ளையாருக்கு சாற்றி விட்டு உங்கள் காரியங்களை தொடங்குங்கள். அவை வெற்றியாக முடியும். மாலையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கோமாதா என்ற பசு அன்னைக்கு கொஞ்சோண்டு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழமாவது கொடுத்து அதனுடைய ஆசியை பெறுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு தனவரவு இரண்டும் கிட்டும். பின் நீங்கள் பார்வதி அம்மன் ஆலயம் சென்று பார்வதி அம்மனை வழிபடுங்கள். நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள்.
உங்களுக்கு எல்லா காரிய அனுகூலமும் கிட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று ஏனோ மனம் ஒரு மாதிரியாக இருக்கின்றது. நாம் இன்று லீவ் போட்டு விடுவோம் என்று சிலருக்கு தோன்றும். அவ்வாறு லீவ் போட வேண்டாம். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நேராக ஒரு பிடி நொய் அரிசியும் கொஞ்சோண்டு சர்க்கரையும் எடுத்துக்கொண்டு எங்கு புற்று இருக்கின்றதோ வெளியில், அதாவது அரச மரத்து அடி விநாயகர் கோவில் எங்காவது புற்று இருந்தால், எறும்பு புற்று இருக்கு, அதை போடுங்கள். உங்களுக்கு நொடியில் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டு. ஆகையால் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்காதீர்கள். நேற்று நடந்தது, நேற்று நடந்தது, என்ன நடந்தது, ஏது நடந்து கொண்டிருக்கிறது, அவற்றை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். பாரத்தை பெருமாள் மீது சாற்றிவிட்டு நேராக பார்வதி அம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலம் கிட்டும். பார்வதி அம்மன் கோயில் கிடைக்கவில்லை என்றால் மாரியம்மன் கோயிலுக்காவது சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலம் கிட்டும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஏதோ வகையில் இன்று பிரயாணம் மேற்கொள்ளுங்கள். குடும்ப விஷயமாகுது, கோயில் குளங்களுக்காக, அல்லது அலுவலக வேலையாக, ஆபீஸ் சம்பந்தமானது உங்களுக்கு பிரயாணம் மேற்கொள்ளும். சில பேர் சுப காரியங்களுக்காக பிரயாணம் மேற்கொள்வார்கள். அவ்வாறு பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடைய பணத்தை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வெளிப்படையாக தெரியும்படி எந்த பணத்தையும் நீங்கள் வைக்காதீர்கள். அவ்வாறு வைக்காமல் இருந்தாவே போதும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், 4 கால் பிராணியான பைரவருக்கு நீங்கள் பிஸ்கட்டாவது சாதமாவது வாங்கி வையுங்கள். பின் நீங்கள் துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று வழிபட்டு அதன் பின் உங்கள் வேலையை தொடங்கள். துர்க்கை அம்மன் ஆலயம் நீங்கள் செல்லும் இடத்தில் இல்லை என்றால் மாரியம்மன் கோயில் இருந்தாலும் மாரியம்மன் கோயில் சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். எல்லா காரிய அனுகூலமும் வெற்றியும் உண்டாகும். பிரயாணத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்கள். எதிராளிகள் உங்களிடம் கோபமாக பேசினாலும் நீங்கள் சாந்தமாக பதில் சொல்லுங்கள். அவ்வாறு நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். காலையில் காக்கைக்கு எள்ளெண்ணம் வைத்துவிட்டு மாலையில் நீங்கள் அனுமார ஆலயம் சென்று அங்கு வழிபட்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். 12 ராசி அன்பர்களும் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் காலையில் முருகபெருமான் ஆலயம். முருகபெருமான் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி புஷ்பம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்க வந்து முடிந்தவர்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். அதன் பின் பக்கத்தில் இருக்கும் மாரியம்மன் ஆலயத்திற்கு செல்லுங்கள். மாரியம்மன் ஆலயத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபமாவது நெய் தீபமாவது ஏற்றுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.